Hey guys, welcome back. Snapdragon 7s Gen 3 6000 mAh battery, 80 watt fast charging support, 50 MP camera, எக்கச்சக்க features ஓட Realme லேருந்து P3 Pro smartphone வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme P3 Pro smartphoneல என்ன புது features வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வர்த்தா இல்லை இதே ப்ரைஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, இருந்தால் அப்படி என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். இந்த ஃபோன் வந்து மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸி பர்பிள் அண்ட் சாட்டின் ப்ரௌன் ரெண்டு கலர்ஸுமே வந்து லெதர் வேரியண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நெபுலா கிரீன் வந்து டார்க்ல வந்து க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கலர் சேஞ்சிங் ஃபோன்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்ல பார்த்துருப்போம். பட் இந்த க்ளோ ஆகிற ஃபோன் என்னன்னா செல்லுலாய்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேல லைட்டை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு டார்க் சுச்சுவேஷனில் வந்து அது க்ளோ ஆகும். பட் கேஸ் போட்டால் பெருசாக வந்து நமக்கு யூஸ் இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இது ஒரு ஃபேன்சி ஃபீச்சராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. லெதர் வேரியண்ட்டோட வெயிட் வந்து 199 கிராம்ஸும், இந்த லைட்டு க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த கலரோட வெயிட் வந்து 192 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 7.99 மில்லிமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன் தான். பட் என்ன சர்ப்ரைசிங் அப்படின்னா ஒரு 6000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரியை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ் ரெகுலர் பேசிஸில் நல்ல டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வாட்டி ஐபி ரேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. IP66, IP68, IP69 ரேட்டிங்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IP68 ரேட்டிங் ஃபோன்லாம் ஜென்ரலாக நம்ம தண்ணி பட்டுச்சு இல்லை தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணாலுமே வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். IP69 ரேட்டிங்கில் வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஹை ஸ்பீடில் நம்ம ஜெட் ஸ்ப்ரே அடித்தாலுமே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு நல்ல டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உள்ள ஃபோனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னலாக வந்து மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்மே வந்து இருக்குது. டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா, சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப், 50 MP மெயின் கேமரா, அது வந்து சோனி IMX896 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OAS சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 2 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் என்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Realme P2 Proவில் வந்து அல்ட்ரா வைட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி அல்ட்ரா வைட் வந்து தூக்கிட்டாங்க. அது கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்டான விஷயம் தான். ரியரில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமரா எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இந்த வாட்டி வந்து எதாவது அப்கிரேட் இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து Snapdragon 7s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீசெண்டாக வந்து Realme 14 Pro Plusல நம்ம பார்த்துருப்போம். அப்கமிங் நத்திங் ஃபோன் 3A ஃபோன்லேயுமே வந்து இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து TSMC மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குது. 4 nanometer பேஸ்டு ப்ராசர். லாஸ்ட் ஜென்ரேஷன் 7s Gen 2 வந்து சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஒரு எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து இன்னும் பெட்டரான மாடல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து 7s Gen 2 ஃபீல் ஆச்சு. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து எஃபிஷியன்சி வைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் 8 lakhs வரும். UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR 4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண இதே ப்ரைஸில் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு 7 Gen 3 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பியூர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 7 Gen 3 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். 7 Gen 3 விட 7s Gen 3 வந்து ஸ்லைட்டாக ஒரு டோன் டவுன் வெர்ஷனாக தான் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக குவால்கம்லேருந்து 6 Gen 4 வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 Gen 4 வேறு எதுவும் இல்லை, இந்த 7s Gen 3யோட அண்டர்க்ளாக்டு வெர்ஷன் தான் வந்து இந்த 6 Gen 4. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரமாக வந்து நிறைய ஃபோன்ஸில் 6 Gen 4மே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டி BGMI கேமில் வந்து 90 FPS சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஃப்டன் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 6.83 inch டிஸ்பிளே, கொஞ்சம் டால் டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 450 பிக்சல் per inch இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஷார்ப் டிஸ்பிளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த வாட்டி வந்து குவாட் கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோடில் 1200 nitsம், பீக் பிரைட்னஸ் மோடில் வந்து 1500 nits பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 128 ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும், 248 டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அக்வா டச் ஃபீச்சர் சப்போர்ட் இருக்குது. அதாவது வெட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா 2 மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண Realme UI 6ஓட வருது. Realme UI ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் பேக்டு தான். ஆல்ரெடி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த வாட்டி Realme UI 6ல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் அலாம் ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் யாராச்சும் ஆட்டையை போட்டு சிம்மை ரிமூவ் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா ஃபோன் வந்து அலாம் அடிக்கும். ஃபோனோட பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறமா தான் வந்து
நம்மளால் சிம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது வரைக்குமே வந்து அலாம் கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்கோம். இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஏஐ சப்போர்ட் இந்த வாட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஏதாவது வெப் பேஜ் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து ஃபோனோட டிஃபால்ட் ஏஐ சப்போர்ட் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில ஜிம்னாஸ்டிக்ஸுமே வந்து பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ரியல்மி ஃபோன் எதாவது கிடச்சிது அப்படின்னா ரியல்மி 6க்காக செப்பரேட்டாக வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது, VONR சப்போர்ட்டு, Wi-Fi 6 சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த வாட்டி இன் டிஸ்பிளேவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஓவராலாக ஒரு ஃபீச்சர் பேக்டு ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபீச்சர் பேக்டாக இருக்கா இல்லையான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 128GB மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் வந்து 24,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 256GB மாடல் வந்து 25,000க்கு. பட் 128க்கும் 256க்கும் ப்ரைஸ் கேப் பெருசாக இல்லை, 1000 rupees இருக்குது, ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. 12-256GB மாடல் வந்து 26,999க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது 27,000 ரூபாய். இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஐசிஐசிஐ, HDFC, SBI அண்ட் ஆக்சிஸ் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட்டாக இல்லை டெபிட் கார்டு டிஸ்கவுண்ட்டான்றது வந்து நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மந்த் 25ஆம் தேதி வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் 2,000 ரூபாய் வந்து கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 8256 வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டாக நம்ம எடுத்துப்போம். 8256GB மாடல் வந்து இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ண முடியாது, 23,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா விவோவில் வந்து T3 Pro இருக்குது. ஸோ 3,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட இப்போ 22,000க்கே வந்து நம்ம 8256 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. அண்ட் 7 Gen 3 வந்து இருக்குது. எஸ், இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன் அது. அண்ட் விவோ T3 Proவில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாகவே வந்து நல்லா இருக்குது. அண்ட் விவோ T3 Proவில் பேஸ் வேரியண்ட் 8,128 வந்து நமக்கு வித் பேங்க் ஆஃபர்ஸோட 20,000 கிடைக்குது. ரொம்ப ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகுது T3 Pro. அதுவுமே வந்து கர்வ் டிஸ்பிளே ஃபோன் தான். ஃப்ளாட் டிஸ்பிளேயோட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதே 20,000 வந்து OnePlus Nord CE4 இருக்குது. அதுவும் 7 Gen 3 பேஸ் பண்ண ஃபோன் தான். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 வந்து Nord 4 இருக்குது. அண்ட் 26,000 Realme GT 60 இருக்குது. ஸோ அது பியூர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோன்ஸ் அதெல்லாமே. 20,000-25,000 ருபீஸ்லேயே வந்து நமக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த P3 Pro பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபீச்சர் பேக்டு ஃபோனாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃபியூச்சரில் ஒரு 17,000-18,000 ருபீஸ் அந்த ப்ரைஸில் கிடைக்கும் போது ஓரளவுக்கு வந்து ஒர்த்தாக ஃபீல் ஆகும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 20,000-25,000 வந்து ஒரு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மாடல் சூஸ் பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நத்திங் ஃபோன் 3A சீரிஸ் வேறு வருது. இந்த P3 Proவோட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷனோட பேட்டரி வந்து 5,000 mAh இருக்கும் அதில். ஸோ அந்த ஃபோனுமே வந்து சிமிலரான ப்ரைஸில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட்.